சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்மா என்ன பெத்தவளே ஏடி அம்மாக்கா யாப்படி இப்படி அழுதுட்டடங்க ஏடி உனக்கு என்னடி ஆச்சு எது பிரச்சனை ஏடி எது சொல்லுடி வாயை திறந்து சொல்லுடி ஏடி சொல்லி தொலையாமடி அம்மா எனக்கு பிரச்சனைனா நான் தாங்கிக்கிடுவேம்மா உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னால தாங்க முடியாதும்மா தாங்க முடியாதம்மா பிரச்சனை எனக்கு இல்லம்மா உனக்கு தாம்மா என்னடி சொல்லுத பிரச்சனையா எனக்கா எம்மாவ காதை கொண்டாம்மா சொல்லுதே வெளாவரியா ஏடி நிஜமாவ சொல்லுத நீ தப்பிச்சுக்கம்மா அவ்வளவுதான் அதுக்குள்ள வழியையும் சொல்லிட்டேன் என்னடி சொல்லுத அவளை வீட்டு விட்டு விரட்டணுங்கியா நானா சொல்லலம்மா நீ தான் சொல்லணும் அத ஏன்னா உனக்கு தான் பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நான் என் புக்குல கஞ்சா கூட தந்தா ஒரு பக்கத்துல குடிச்சிட்டு பேசாம படுத்துக்கிடுவேன் உன்னை வீட்டை விட்டு விரட்டினா நீ எங்க போக சொல்லு நீ முந்திக்கிடு ஆமாட்டி நீ சொல்லி சரிதான்டி அவளை இன்னைக்கு வீட்டை விட்டு விரட்டிடுறேன் நான் சொன்ன நம்ப மாட்டியா நடு வீட்டுல கிடந்து நாட்டியம் ஆடிட்டு கிடக்க பாரு என்ன ஒரு பரதநாட்டியம் ஆடுதா ஏடி அதன பரதநாட்டியம் மாட்டி அது என்னவோ சும்மால கிடந்து ஆடிட்டு கிடக்க என்னவோ ஒண்ணு ஆடுறதா இல்லையா சை எங்கமே ஏன் வலிக்கு கொண்டு வரதுக்குள்ள யா உசுறு பேரும் போல இருக்க எப்ப பார்த்தாலும் மருமலுக்கு சப்போர்ட் பண்ணியே பழகிட்டாளா இப்ப பரதநாட்டியம் ஆடுறான்னு சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு சொன்னேன் உடனே பரதநாட்டியம் இல்ல அது வேறத நாட்டியம் அப்படிங்கா எம்மா எப்படி இருக்கா உசாரா தான் இருக்கா எங்க அம்மா எப்படியோ எங்க அம்மையை கவுக்கணும் அப்பதான் நம்ம நிம்மதியா சுகமா வாழ முடியும் இல்ல சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும் எம்மா தாயேன்னு எம்மா பசிக்குது தாயே பசிக்குது ஏதோ அங்க பாருங்க பேலஸ் அட ஆமா பேலஸ் இந்த பேலஸ்ல ஒரு ராணி இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ராணி நினைச்சா நம்ம எங்கேயோ போயிருவோம் ஏமா ஒரு வாரமா போங்கம்மா ராணி வந்து பேப்பர் படிக்க வேண்டிய நேரமாக்கும் இது ஐயா தம்பி என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை அந்த ராணியை பாத்துறணும்னு நான் நினைச்சிருக்கேன் பாத்துக்கோ ஒரே ஒரு தடவை பாத்துட்டு திரும்பி பக்கம் ஓடிடுறேன் சரிம்மா ஒரு வாரமா நின்னு பாருங்க ராணி வந்துட்டாங்க அங்க பாருங்க இந்த ராணிய ஏங்க இந்த கூசா தூக்குத பையன் ஓடிட்டான் ராணியை பார்த்து ஏதாவது கேப்மாக ஹெல்ப் ஆமாடி ராணியை பார்த்தா பல்கான ஆள் மாதிரி தான் தெரியுது பல்கா ஏதாவது போடுவாங்க வா போவும் எம்மா ராணியம்மா வந்துட்டா எம்மா பசிக்குது தாயே பசிக்குது யோ கூமுட்ட எதுக்கு போய் வந்திருக்காரு சேர்ந்து கூவு போய் ராணி மக ராணி ராஜ்யத்தின் ராணி இந்த பைத்தியக்கார பயலுக்கு ஒரு 10 பைசா கொடு ராணி ராணி உங்களை பார்க்கணும்னு எத்தனையோ வருஷம் தாவம் கிடந்திருக்கேன் ஆனா இன்னைக்குதான் உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு ராணியம்மா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படல எங்க இறக்கத்தை பார்த்து ஏதாவது கொடுங்கம்மா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் இடியாப்பமோ ஆட்டுக்கால் பாயாவோ நாட்டுக்கோழி பிரியாணியோ நல்லி எலும்பு சூப்போ இல்ல பீஸாவோ பர்கரோ எது கொடுத்தாலும் சரிதான் வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கிடுவோம் ராணியம்மா உங்களுக்கு இலகுல மனசுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால வந்தவங்கள வயிறார சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் கூட கையில கொஞ்சம் பைசாவும் கொடுத்து விடுவியான்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்பமெல்லாம் கையில பைசா யார் வாங்குதா நீங்க ஜிபே கூட பண்ணா கூட பரவாயில்ல நாங்க எவ்வளவு நாளும் வாங்கிக்கிடுவோம் யோ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அதனால எல்லாமே நம்ம கிடைக்க போகுது சாப்பாடுல இருந்து ஜிபேல இருந்து பணம் எல்லாமே கிடைக்க போகுது அதனால ராணியை மட்டும் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு ஓடிடுவோன்னு ராணியம்மா உங்களுக்கு கோடான கோடி நன்றி இந்த ஒரே ஒரு தடவை உங்க முகத்தை மட்டும் லேசா காட்டிட்டீங்கன்னா நாங்க அப்படியே பார்த்துட்டு திரும்பி பக்கமா ஓடிடுவோம் உங்க அழகு முகத்தை கொஞ்சம் திருப்பி காட்டுங்க எம்மா ராணி அம்மா காட்டுங்க அட பாவி மக்கா நீனா ஏடி கூர்க்கட்டவளே அட பாவி மக்கா நான் நினைச்சு பார்த்தா கூட அவதான் வரா எங்க பார்த்தாலும் நம்மள அடிக்கிறதுனே துரத்துதால ஏப்பா இந்த பாரு நீ அவளை சும்மா விட்டுறாத அவ உன்னை விரட்டி அத்துவான காட்டுல கொண்டு தள்ளதுக்கு முன்னாடி நீ அவளை விரட்டி விட்டுற அம்மா வீட்டுக்குள்ள ஏத்திராத பாத்துக்கோ புரிஞ்சுக்கோ அவ என்ன வீட்டு விட்டு விரட்டதுக்குள்ள நான் அவளை எப்படி விரட்டுதன்னு மட்டும் பாருட்டி அவ பாச்சதுல என்கிட்ட பலிக்காது ஏமா ஒரே ஒரு விஷயம் இந்த பாருமா இந்த பிரச்சனையில என்ன இழுத்து விட்டுறாத நல்லா இருப்ப அவ என்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவா ஏற்கனவே என் மேல கருமசம் வச்சுட்டு தான் தெரியுதா அதெல்லாம் ஒண்ணு இல்லட்டி ஒண்ணு இழுத்து விட மாட்டேன் நான் எப்படி ஒண்ணு இழுத்து விடுவேன் அப்புறம் ஓட்ட சண்டைக்கு வரவா என் பிரச்சனை என்னோட வச்சுக்கிடுவேன் இப்போதாமா என் நிலைமை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் அங்கனே இருந்துட்டேனுமா நான் இருக்க மாதிரியே நீ காட்டிக்கிடாத நீ போய் நல்லா வாங்கிரு இந்த சொத்தவளை சொன்ன கிளிக்கிட்டே வா எப்படி வாங்குதேன்னு மட்டும் பாருட்டி இந்த பாரு நான் சொல்லி தந்த டயலாக்லாம் ஞாபகம் இருக்கட்டி எல்லாம் கிச்சு பிச்சு இல்ல எல்லாமே புரிஞ்சு போச்சு வெரி குட் வெற்றியோட திரும்பி வா போ இன்னைக்குதான் எங்க அம்மா கப்புடு பிடிச்சிருக்கா காரியத்தை இன்னைக்கு கணக்கச்சிதான் முடிச்சிருவோன்னு நினைக்கேன் அவ மட்டும் இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சிட்டானா நிம்மதியா சுகமா இருப்பேனா இல்ல மாதிரி அவசர கதியில சண்டையில உள்ள சாடிடாத அவ்வளவுதான் உன் காலகையை எடுத்து போடுவா அந்த சில்வெண்டு அதனால தலைய ஓட மாதிரி லேசா நீட்டிக்கிட்டு என்ன நடக்குன்னு மட்டும் வேடிக்கை பாரு என்னட்டி ஆட்டம்
எங்க அம்மா உடனே அரண்டுட்டாளே. அப்ப இவ்வளவு நாள் உள்ளுக்குள்ள பயத்தை வச்சுக்கிட்டு தான் வெளியில பெரிய டாம்பிகமா சுத்திட்டு திரிஞ்சிருக்கா. பின்ன எங்க அம்மா சும்மையா சொத்தவள சொர்ணக்கிளா பழைய ரவுடி இல்ல. எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னால எங்க அம்மா அடிதடி வெட்டு குத்து அப்படின்னு அமர்க்களம் பண்ணிட்டு இருந்தா ஊருக்குள்ள. அதனாலதான் நிறைய பேர் எங்க அண்ணனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு தழுதரிச்சு ஓடுன ஆட்கள் ஏராளம். கடைசியில எங்க அம்மா ரவுடிங்கிற விஷயம் தெரியாமலே இந்த செல்லத்தாய் கிளவி பொண்ணை கொடுத்துட்டா. ஆனா இந்த சில்வண்டு வந்தாலும் வந்தா சும்மா சின்ன சில்வண்டு எங்க அம்மா ரவுடியவே அடக்கி வச்சுட்டாள. சில்வண்டு காலை என்னைக்கு எடுத்து வச்சாலும் எங்க அம்மா பொட்டி பாம்பா அடங்கிட்டா. ஆனா இன்னைக்கு அந்த பழைய ரவுடி ராக்கமா பொங்கி எழ போறா என்ன எழுந்தாச்சு. அடியே சில்வண்டு உன் டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாச்சு. நம்ம அண்ணன் வடிவேலு சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கட்டி உனக்கு அங்க பாத்தியா கிடுக்கிட்டு ஆடி நிக்கிய. இன்னைக்கு உன் ஆட்டம் கன்று உன் வேலை. இன்னையோடு உன் ஆட்ட க்ளோஸ். உங்க அம்மா வீட்டுக்கு அடிச்சு 10 வலை தான் நடக்க போகுது. பாரு இப்ப எங்க அம்மா என்ன அதிரடி ஆட்டம் ஆட போறான்னு. என்னடி வாய பறந்து நின்னுட்டு இருக்க? நீங்களா பேசுறீங்க? இல்ல இதுக்குன்னு டப்பிங் வச்சு வேற ஆள் வச்சு பேசுவாங்க. யாருடி இவ கூமுட்ட? நான் தான் அப்படி பேசுவேன். சொத்தவள சொர்ணக்கிளி அப்படி போட அருவாள. இன்னைக்கு தான் பழைய சொத்தவள சொர்ணக்கிளி வெளியே வந்திருக்கா. பால் வாங்க போகும்போது கூட நல்லா தானே இருந்துச்சு. வாங்கிட்டு வரதுக்குள்ள என்ன வந்துச்சுன்னு தெரியல இந்த கிழவிக்கு. என்னடா இது நமக்கு ஒண்ணு சோதனை. எங்கிட்டு போயிட்டு வரேன்? உங்க மோவனுக்கு காபி போட்டு கொடுக்கணும்ல. அதான் பால் வாங்கிட்டு தானே வாரேன். உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். போன இடம் வந்த இடம். பாலை வாங்க போனேன் மோர வாங்க போறேன். எங்க ஒளிஞ்சு போவியே தெரியல. வீடு விட திருக்கணும் சாத்திரி திரிவேன். நான் எங்கேயும் உட்கார்ந்து காதோடலதே. நம்ம புஷ்பாக்க வீட்ல கல்யாண பாடு நடந்துட்டு இருந்த பத்தில அந்த கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். நல்ல போய் சொல்லுவா. அம்மா வீட்ல போய் நல்ல உருண்டை எடுத்து தின்னுட்டு வந்திருப்பா. ஆடு சிக்கிட்டு இன்னைக்கு அந்த நிறைய பிரியாணி தான். எடி அவ்வளவு பாத்திரம் மட்டும் போட்டு வச்சிருக்க கறி பாத்திரத்தை அவ்வளவு எவுண்டி கழுவா. நான் கிடந்து இந்த வயசான காலத்துல இருந்து கழுவிட்டாட்டி கிடக்கணும். என்னைக்கு நான் தானே கழுவுவேன். அதே மாதிரி காப்பி எல்லாம் போட்டுட்டு ஒரேடி கழுவலாம் நினைச்சேன். வீடு வாசல் யார்ட்டி தூப்பா? இந்த வயசான காலத்துல நானடி தூக்கணும். அதுவும் நான் தானே டெய்லி தூப்பேன். சரி காப்பி போட்டுட்டு தூக்கலாம் நினைச்சேன். கிளவி இந்த நிலை நின்னுட்டு இருக்கு இன்னைக்கு. என்னன்னு தெரியலையே. நம்ம மனசு வந்தாலாவது ஏதாவது பேசுவாரு. அவரு எங்க ஒளிச்சு போனாருன்னு தெரியலையே. என்னைக்கு சீக்கிரம் வந்துருவாரு. இன்னைக்கு எங்க போய் கதை விட்டுட்டு இருக்காரோ. ஆமா சார் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பொறவு கால் பண்றேன்னு. எங்க அண்ணன் வந்துட்டா போல இருக்க. சூப்பர். இப்பதான் கதை சூடு பிடிக்க போகுது. எப்ப அந்த மனுஷன் வந்துட்டாரு. எம்மா என் மோமே வந்துட்டான். இனிமே ஆரம்பிச்சிட வேண்டியது நம்ம ஆட்டத்தை. எம்மா உனக்கு என்ன ஆச்சு? என்னதாம்மா பிரச்சனை? நான் அந்த வீட்ல இருக்கதே பிரச்சனைதான். என்னடி நடந்துச்சு? எதுவும் சண்டை கண்டு போட்டியா? என்னன்னு தெரியலங்க. நல்லதா இருந்தாங்க எப்பவும் போல. நான் பாலை வாங்கிட்டு வந்து நிக்கேன். என்கிட்ட விட நிக்காவோ. நீங்க தான் என்ன பிரச்சனைன்னு கேட்கணுங்க. சரி அழாத. எம்மா இப்படி முட்டை முழுக்கன்னு சொன்ன எப்படி? என்ன விவரம்னு சொன்னதானமா தெரியும். ஹலோ மக்கா, பிரச்சனையே உன் பொண்டாட்டி தாமல. வீட்ல ஒரு வயசானவ கிடக்கா. எதுக்கு கிடக்க? வேலைக்காரின்னு என்ன வச்சிருக்கால. வீட்ல ஒரு பண்ட பாத்திரத்தையும் கழுவதும் கிடையாது கொண்டாடுறதும் கிடையாது. அவ போக்குல தின்னு போட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டா அம்மகாரி வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு வந்து பார்க்க ஒரே நாத்தம் முடிச்சு நாறுது பாத்திரமெல்லாம். அதுல காப்பி குடிச்சா விளக்கு பால. என்னத்தை இப்படி சொல்லுதிய? அப்ப நான் போய் புழுவினீங்க. பாத்திரத்தை கழுவ மாட்டேக்க, துணியை துவைக்க மாட்டேக்க, ஒழுங்கா சோத்த பொங்க மாட்டேக்க, கறியை வைக்க மாட்டேக்க, கறியில உப்பள்ளி போட்டுருத, குழம்புல உரப்பள்ளி போட்டுருத. வாங்கிட்டு கிடந்து மண்டார என்னால முடியாதம்மா. சவத்தை இருக்கிறோட சாவலான்னு நினைச்சிட்டு நான் போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் சேர்ந்து தெருல பிடிச்சி எடுத்து தடுத்து நிறுத்திட்டாவோ. இல்லனா எங்கேயோ போய் விழுந்து தொலைஞ்சிருப்பேனா. இப்போ உனக்கு கெட்டு போலல. நான் போறல எங்கயாவது போறேன். எங்கயாவது கண்காணாத தேசத்துக்கு போறல. தள்ளலடி. இவன் சொன்ன கியாளுமா எங்கம்மா போற? அப்ப இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணல. என்னம்மா முடிவு பண்ணணும்? ஒண்ணும் செய்ய தெரியாதவள இந்த அரகுற வேக்காட அவ அம்மா வீட்டுக்கு அடிச்சு பத்தல. அவ அம்மா வீட்டுல போய் ஒழுங்கா சோறு கறி எல்லாம் பொங்கிக்கிட்டு எல்லாத்தையும் வீட்டு வேலையெல்லாம் எப்படி செய்ய யாது செய்யன்னு படிச்சுட்டு வரட்டும். சூப்பர் சூப்பர். இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. என்னம்மா இப்படி சொல்லுத? எனக்கு புரிஞ்சு போச்சுல. நீ என்ன நினைக்கினு? உனி எதுக்கு இருக்க தெண்ட மாட்டு? நீ அவள வேலையை செய்ய வேண்டியதானே. என் பொண்டாட்டி மகாராணி மாதிரி அவங்கள உட்கார்ந்துருப்பா வருவா போவான்னு நீ நினைக்க. அது சரிதாம்ல. அது சரிதான். நீ சொல்ல சரிதாம்ல. இந்த வீட்டுக்கு நான் சம்பளம் இல்லாத வேலைக்காரியா இருந்துட்டு போறேன். இல்லடா எங்கேயாவது போறேன். இது ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு நடக்கணும். நீ அம்மா வெளியே போனோம். ஒன்னும் போவாண்டம்மா. பாரு எங்க அம்மா வயசான காலத்துல எங்க போவா சொல்லு. நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட? எங்க அம்மாவை எப்படியாவது அனுசரிச்சு கொஞ்சம் கொண்டுட்டு போன்னு சொல்லியிருக்கேன். கேட்க மாட்டே நீ. நல்ல அளவோல போட்டிருக்காமல பந்தலு. நான் சொன்ன மாதிரியே போட்டிருக்கான் பாத்தியா? ஆல்பத்துல காணிச்சோம்ல அதே மாடல் தான். ஆமா
மக்கா, நல்ல விஸ்தாரமா போட்டிருக்கான். இதான் நல்லா இருக்கும். ஆளுகள் வந்தா போனா உட்கார்றதுக்கு நல்லா இருக்கும். மேல தகரம் போட்டு அதுக்கு மேல நல்ல துணியை வச்சு டெக்கரேஷன் பண்ணிருக்காம்லக்கா. அதனால மழைகளை வந்தா கூட பிரச்சனை இல்ல. நம்ம ஊர்ல தான் ஒரு வாரம் வாயாமல கடந்து மழை பெஞ்சிட்டு கிடக்கு. கல்யாணத்தன்னைக்கு மட்டும் மழை வராம இருந்தது கடவுளே நான் வேண்டிட்டு இருக்கேன். மழை வந்து வச்சுக்கியா ஒரு வேலையும் ஓடாது. சும்மா நம்ம வீட்டுல மழை பெஞ்சினாலே இது நசநசப்பா கடந்துட்டு இருக்கோம். இல்ல வார ஆளு போற ஆளுகளுக்கு கஷ்டம்ல. இக்கா அதெல்லாம் மழை வராதுக்கு கவலைப்படாதீங்க. நல்லபடியா நடக்கும். சரிம்மா, யாரும் போயிட்டே இருக்கலாம். வீட்டுல வந்து காப்பியை குடிச்சிட்டு அந்த வெத்தலை பாக்கு தாரேன். அப்படியே கொண்டு போய் எல்லாரும் வீட்லயும் அழைச்சிட்டு வந்துருங்க. இக்கோ நான் 4 முடி, நீங்க புஷ்பாக்கா, அதுக்கப்புறம் சிம்ரன் இவ்வளவு பேரும் போனன்னு சொன்னீங்களாக்கா. சிம்ரன் ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நான் புறவு மறந்துடுவோமேனு காலம்பரை போய் சொல்லிட்டேன். அந்த நேரம் பார்க்க ஆடு குட்டி போட்டுருக்கு. எனக்கு சந்தோஷம்னா பொறுக்க முடியாதுமா. அந்த நான் சொன்னேன் சிம்ரன்ட்ட, வாமக்கா அப்படின்னே. சாயந்தரம் இப்படி வெத்தலை பாக்கு கொடுக்கணும், ஊரெல்லாம் அழைக்கணும் பத்தியா அப்படின்னே. அந்த சொன்னேன், ஏக்கா என்னால வர முடியாதக்கா, நானும் நேற்று வரைக்கும் வரணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆடு குட்டி போட்டுருக்கலாக்கா, நீங்க பாத்துட்டு தான் இருக்கியா, அதனால ஒண்ணு இல்லக்கா, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னா. ஆமாக்கா நானும் போன் அடிச்சேன், ஆடு குட்டி போட்டுருன்னு தான் சொன்னா. சரி நான் கூப்பிட்டா சரி வராதுலக்கா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அதான் கேட்டேன். சரி காப்பி குடிச்சு அந்த கிளம்பாமா. ஆமா வசந்தி இன்னும் காணலையே சொல்லிட்டு வந்தானே. கூறுகட்ட குப்பாயி எங்க கிடந்து உருண்டுட்டு கிடக்குன்னு தெரியலையா? சின்ன பண்ணு அங்க பாரு. என்ன வசந்தி அப்படி பாக்க? ஆமா என்ன விஷயம்? நடுத்தெருல கொண்டு கைத்துக்கட்டுல போட்டு நல்ல தங்குற மாதிரி உட்கார்ந்துருக்கல 3 பேரும். வசந்தி கல்யாண வீட்டுல களை கட்டியாச்சு, பந்தல் போட்டாச்சு. வீட்டுக்குள்ளே அடக்கோழி மாதிரி கிடந்தோம்னா கல்யாண கதையெல்லாம் எப்படி கேட்க முடியும்? அதான் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா கைத்துக்கட்டலோட 3 பேர் வந்து நடுத்தெருல உட்கார்ந்தாச்சு. இப்படி காத்தாட உட்கார்ந்துக்கிட்டு யாரு வாரா யாரு போறான்னு கூப்பிட்டு கதை கேட்கறது சுகமே தனிதான். நம்ம ஊர்ல சிசிடிவி கேமராவே தேவைப்படாது. இந்த 3 கிழவிகளே போதும். இதெல்லாம் பார்க்கும்போது கிழவிகளுக்கு நடுல நம்மளும் போய் உட்காந்து போற வர ஆள்கிட்ட நல்ல கதை கேட்டு ஜாலியா உட்காந்து சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் போல இருக்க. கிழவிகள் 3 கொடுத்து வச்ச ஆள்கள் தான். என் பொண்ணு நெட்டு கார்டு ஏத்தே தீந்து போச்சு. என் மர்மம் கிளிகளையும் கிழிச்சு போட்டா. 2 நாள் கழிச்சு தான் துட்டு போட்டு விடியாம சொல்லி ஏசி போட்டா. உன் பொண்ணு நெட்டு கார்டு வச்சிருப்பீலக்கா, இந்த அது தேடுன்னு சொன்னா தேடுனே நீ. கிழவிகள் எதை தேட போகுதுன்னு தெரியலையா? அமேசான் காட்டையா? நான்லாம் தீர போட்டுருவேன். அதெல்லாம் நெட்டு கார்டு போடலன்னா நமக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. சரி இப்ப தேடுவோம். நம்ம 3 பேரும் சேர்ந்து தேடினாதான் நல்லா இருக்கும். ஐயோ கிழவிகள் என்னது தேடுதுன்னு தெரியலையா? நம்மளும் கேட்டு பாப்போம் என்னது தேடுதுன்னு. சேர்ந்து நம்மளும் தேடலாம்ல விஷயம் தெரிஞ்சா. எக்ஸ்கியூஸ் மீ 3 பியூட்டிஸ். என்ன வசந்தி எதையா தேடுதீங்களா? என்னது தேடுதியோ சொல்லுங்க, நானும் சேர்ந்து தேடுவோம்ல உங்க கூட. வசந்தி கூமாப்பட்டியை தேடுதோம். நீ நான்லாம் வேஸ்ட்டுக்கா. கிளவில பத்தி எப்படி ட்ரெண்டிங்ல இருக்குன்னு கூமாப்பட்டி பத்தி தேடிட்டு நடக்கலாம் போன்ல. 4 மணி இழுத்துட்டு வரங்க. கிளவியில் கூட சேர்ந்து கதை விட்டுச்சுன்னா விளங்காது. நேரம் வர ஆயிட்டு இருக்கலாக்கா. ஊரழைக்க போறதுக்கு தானே நேரம் கிடக்கு. கொஞ்சம் கருக்கலான்னு போனோம். ஆனா விறுவிறுன்னு அழைச்சிட்டு வந்துடலாமே. நின்னு சரிக்கா, அப்ப இந்த கிளவியில் என்னதான் பேசுன்னு கேப்போம். ஜாலியா தான் இருக்கும் அதையும் கேட்கறதுக்கு. கூமாப்பட்டியா? அடடடடா வசந்தி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமாவா? எனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். இப்போ ஒரே ஒரு ஆள் ஒத்தாளது ஊரை பிரபலப்படுத்தி போட்டாரா. ஊர் முழுக்க உலகம் முழுக்க எங்க கிடக்க அந்த கூமாப்பட்டின்னு சொல்லி தேடி தெரிஞ்சுட்டு கிடக்கும். ஆள்களும் கூட்டம்லாம் அங்கதான் குமிதான். அந்த கூமாப்பட்டியில தண்ணி எப்படி தெரியுமா இருக்குமா? சர்பத்து. நம்ம ஊர் சர்பத்து இருக்குல்ல, சர்பத்து கடையில துட்டு கொடுத்து வாங்குதோம்ல, அதெல்லாம் துட்டு கொடுத்தே வாங்காண்டாமா. சர்பத்து மாதிரி இருக்குமா. அதுக்குள்ள சடார்னு குதிச்சு சர்பத்தை மடக்கு குடிச்சிட்டே இருக்கலாமா ஃப்ரீயா. ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர் எல்லாம் தூக்கி தின்றுமா கூமாப்பட்டி. அவ்வளவு குளு இருக்குமா. இந்த தண்ணியில குளிச்சவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருமா. சுகர் பிரஷர் வியாதி எல்லாம் காணாம போயிருமா. இட்ஸ் கான். ரொம்ப முக்கியமான விஷயம், யார்கிட்டயும் சொல்லிராதீங்க. சொல்ல மாட்டேன் யார்கிட்டயும். அந்த கூமாப்பட்டி தண்ணியில குளிச்சோம்னா 80 வயசு கிழவிகள் கூட 18 வயசு குமரிகளா மாறிடுறாங்களாம். அட பாவி மக்கா, இது அந்த கூமாப்பட்டிக்காரர் சொன்ன லிஸ்ட்லயே வரலையே. இந்த 4 முடி இப்படி விட்டா சரிப்படாது. மண்டையில 4 கொட்டு கொடுத்து கூட்டறணும். வசந்தி நீ நல்லா இருப்ப. எப்படியாவது அந்த இடத்துக்கு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. ஒரே தடவை குளிச்சிருந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ பியூட்டிஸ், இன்னைக்கே வண்டியை கட்டிடலாம்னு நான் நினைச்சேன். ஆனா ஊடல கல்யாணம் வந்துட்டு ஒரே ஒரு டே பொறுங்க. அடுத்த நாள் நம்ம எல்லாரும் போய் கூமாப்பட்டியில குதிச்சிருவோம். வசந்தி எந்த வண்டியில போன? ஏசி கார்லயா? ஏசி கார் அது தூசி காரு. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நமக்கு குட்டியானதான் சரி. கும்பலா குட்டியானல யாருதோ கொண்டாடுதோ கூமாப்பட்டியில குளிக்கும், என்ஜாய் பண்ணுவோம், வைப் பண்ணுவோம். 3 பேரும் ஒரே நைட்ல ஒபாமா ரேஞ்சுக்கு போறீங்க. இந்த 4 மணி சொல்லுதே எழுதி வச்சுக்கிடுங்க. அது எப்படி வசந்தி? அட கிழவிகளா, ஸ்பீக்கர் அவுட் ஆயிட்டா. நான் என்ன சொன்னேன் முதல்ல? 80 வயசு கிழவிகள் அந்த கூமாப்பட்டி தண்ணியில போய் குளிச்சா 18 வயசு குமரிகளா மாறிடுவீங்கன்னு சொன்னப்பல. அப்ப நீங்க 3 பேரும் 18 வயசு குமரிகளா மாறிடுவியா? ஊர் உலகமெல்லாம் ஆன்னு பார்க்க போகுது உங்களை. எதுக்கு நீ அடிச்ச? என்ன
மூஞ்ச பாருங்க மூஞ்ச. கோபத்துல மூக்கு ஒரு பக்கம் போகுது, வாய் ஒரு பக்கம் போகுது, கண்ணு ரெண்டு பக்கம் ரெண்டு திசையில போகுது. காமெடியா இருக்கு நல்ல. ஆமா காமெடியா தான் இருக்கும். இப்ப எதுக்கு என்ன நங்குன்னு கொட்டுன சொல்லு. ஆல்மடி கூமாப்பட்டியை பத்தி அந்த ப்ரோ சொன்னதெல்லாம் அப்படி சொன்னியே பாதி. ஆனா கடைசில ஒண்ணு விட்டீங்க பாருங்க, ஒண்ணு உதாரு. 80 வயசு கிழவிகள்லாம் அந்த தண்ணியில குளிச்சு எந்திரிச்சோம்னா 18 வயசு குமரியா மாறிடுவான்னு ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் போட்டுனேன் நங்குன்னு. அந்த ஊர் சூப்பரா தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல குளிக்க கூடாதுன்னு வனத்துறை தடை பண்ணிருக்காங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? கிழவிகள் கூட சேர்ந்துக்கிட்டு குட்டி யானையில எல்லாத்தையும் ஏத்திட்டு போறியா? மாமியா கிழவி அங்க கிடந்து எட்டியா பக்கியா கொஞ்சம் கிடந்து வாங்க. கிளவியில் தெரிச்சு எங்க ஓடுச்சுன்னு தெரியலையே. சரி லெக்சர் அடிச்சது போதும், வாங்க நேரம் வராது. வெத்தலை பாக்கு கொடுத்து ஊரலை கேண்டமா. நீ முன்னால நீ போனா பின்னால வாரேன். அப்படி ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு சின்னமனே, உனக்கு இல்லாத உரிமையா சொல்லு. இல்ல நீங்களும் கூடிய சீக்கிரத்துல 80 வயசு தொட போறிய, அதான் எப்படியாவது 18 வயசு திரும்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு தானே இப்படி இந்த கிளவியில்ட்ட இருந்து பேசிட்டு இருந்தியா? ஆல்படி சும்மா சொன்னே. நீங்க 80 நாள் அழகுதான், 18 நாள் அழகுதான். ஆய பழந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கிய. நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியே இருந்து ஆள் வராண்டா, இவ ஒருத்தியே போதும். இப்ப எது கடந்து கத்துத? எங்க அம்மா இந்த வீட்டுல தான் இருப்பா. இந்த வீட்டுல எங்க அம்மா பேச்சுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்குதாருந்தா இரி, இல்லன்னா பேயிட்டே இரி. நான் இடத்தை விட்டு போறேன். உங்களுக்கு சந்தோஷம்னா போறேன் மாமா, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் இங்க இருக்க போறது இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, உங்க மனசை விட்டு மட்டும் ஒரு நாள் போக மாட்டேன். எம்மா இன்னைக்கு நம்ம சொத்தவள சூர்ணிக்கலிங்க நிரூபிச்சிட்டேன். பழைய ரவுடி ராக்கம்மா வெளியே வந்துட்டாமா. எம்மா நான் சொன்னதோட பல மடங்கு நடிச்சு எப்படி அடிச்சு பார்த்துட்டியம்மா. சூப்பர்மா சூப்பர் சூப்பர். இது நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே கொண்டாட்டமா ஜாலியா ஜாலியா ஜிம்கானா. வரமா சிரிச்சிட்டு இருக்காத. அண்ணன் மட்டும் பார்த்தா உன்னை தோலையா வச்சு போடுவான். பாத்துக்கோ, நடிச்சதெல்லாம் எதுவும் லீக் அவுட் ஆயிராம பார்த்து கணக்கச்சதமா நடந்துக்கோ. ஷெட்டி உங்க அண்ணன் இப்படி அடிப்பான் நான் நினைக்கவே இல்லட்டி. அவன் அடிச்சு விட அப்படி ரொம்ப இதாயிட்டா, அந்த அளவு ஓடிட்டா. இனி வரமாட்டாட்டி. நல்ல வளட்டி நீ சொன்ன என்ன அடிச்சு பத்திருப்பா, இல்லன்னா அவன் முந்தி இருப்பா. அவளாவது அடிச்சு பத்தினா அம்மாக்காரி வீட்டுல போய் செட்டில் ஆயிருவா. ஆனா என்ன அடிச்சு பத்தினான்னு வச்சுக்கியா, நான் எங்க போவேன்? எங்க அம்மா வீடு எங்க இருக்கு? எங்க அம்மா மேல போய் சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் நானும் அங்க போய் சேர வேண்டியதான். இப்பதான் நம்ம நினைச்ச காரியம் நடந்தாச்சுல, அப்புறம் என்ன ஜாலியாயிரி. கெஞ்சினாலும் கதறினாலும் இனிமே வரமாட்டா. அவ வரமாட்டா. சரியா உன் பொண்டாட்டி தான் வேணும் உனக்கு. அதனால ஐயா துணிமணி எல்லாம் எடுத்துட்டு பொட்டியை கட்டிட்டு நான் கிளம்புதே. தள்ளியா தள்ளு. பாருமா, யாரும் இந்த வீட்டு போக வேண்டாம். எனக்கு என் பொண்டாட்டியும் முக்கியம், நீனும் முக்கியம் தான். பாரு, உனக்கு என்னென்ன தோணுதோ, என்னென்ன வேலை வாங்கணுமோ அவளை எல்லாத்தையும் செய்ய சொல்லு. அவ செய்வா. அவ எல்லாத்துக்கும் ஒத்துட்டு தான் வந்திருக்கா. அப்படிதான் சொல்லி கூட்டு வந்திருக்கேன். அப்படிதானே? எங்க அம்மாட்ட எல்லாத்தையும் விவரத்தி சொல்லு. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டு அதே மாதிரி நான் செய்வேன். நீங்க ஒரு வேலையுமே செய்யணும்னா கட்டில்ல உட்கார்ந்து காலாட்டிட்டே இருந்தா போதும். வேற ஒண்ணு செய்யணுதே. நானே இந்த வீட்ல எல்லா வேலையும் சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி செய்தேன். அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆகா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. வாலண்டரியா வந்து விழுதால. சரி ஒளிஞ்சு போயிடுவான்னு பார்த்தா அவளே நம்ம சம்பளம் இல்லாத வேலைக்காரியா இருக்கங்க. அப்படியா? அப்ப அடி தூள்ல வச்சு செஞ்சிட வேண்டியதான். நம்மளுக்கு ஒரு ஆள் தேவைதான். அவளும் ஒளிஞ்சு போயிட்டானா கடைசியில சோறு விங்க யாரு போடுறது? சம்பளம் இல்லாத வேலைக்காரி. சூப்பரான வார்த்தை. அடிச்சு லக்கி பிரைஸ் அடி தூள் கிளப்பிட வேண்டியதான். என்னமா சரிதானே? சரி வா விருப்பம். கட்டளிடுங்க தே, காத்திருக்கேன். முதல்ல எனக்கு காப்பியை போட்டு கொண்டா, அதுக்கப்புறம் ஒன்னொன்னா சொல்லுவேன். மாமாய் உங்களுக்கு காப்பி தானே? ஆமாடா, எனக்கு காப்பி தான். கையால என் பொண்டாட்டியை அடிச்சிட்டனே பாவி பய. என்ன முதல்ல சொல்லணும், கையை உடச்சி காக்காக்கு போடணும். இப்போ ஒண்ணு சொல்ல முடியாது. பொறவிய பொண்டாட்டி கையில கால உனதாவது சமாதானப்படுத்திடணும். என்ன தட்டி பாத்துட்டு இருக்க? காப்பி போட்டு கொண்டாடி. சரிங்க தே. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? என்னடா இது ஒரு மாதிரி பாட்டு படிக்கல, கரெக்டா படிக்கல. நான் மறந்திருந்து பாட்டேன். அதத்தான் இப்படி வச்சு பாட்டு படிக்கல ஒருவேளை. நம்ம புத்தி ஏன்டா இப்படிலாம் போதும் தெரியல. அவளை எங்க அடிபடி செத்து கிடக்கா. அடி வெளி தாங்க முடியாம பாட்டு படிக்க போல இருக்கு. சரி என்னன்னு பாட்டு படிச்சு போட்டு எங்க அண்ணன் போயிட்டா. ஜாயின் பண்ணிட வேண்டியதான் நம்மளும். காப்பியே மட தண்ணியே போடாம ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டா. சரிங்க தே, நீங்க போய் கட்டில்ல போய் உட்கார்ந்து காலாட்டிட்டீங்க. காப்பி கொண்டு ஓடியாரேன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? என்ன டி நக்கல் படுவியா? என்ன பார்த்தன இந்த பாட்டு பாடுத? இல்லன்னு சொன்னா அது பொய். ஆமாங்கறதா நேசம். உங்களை பார்த்து தான் இந்த பாட்டை பாடுனேன். அடியே சில்வண்டு. என்னி இனி நான் சில்வண்டு இல்ல, அணுகுண்டு. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். ஏ பாவி மக்கா, நானும் எங்க அம்மையை ஏமாந்துட்ட போல இருக்கு. இவ சில்வண்டா இருந்தாலே அந்த மாதிரி படுத்துவா. இனி அணுகுண்டா மாற போறாளா? அப்ப என்ன பாடுபடுத்துவா?
முத்துப்பாண்டி வாங்கய்யா, கொஞ்ச நாள் ஆளே காணல. ஊருக்கு போயிருந்த பாத்துக்கா, வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கியோ? ஆமையா, ஒரே மழையா பெஞ்சிட்டு இருக்க பத்திலா. இன்னைக்கு கொஞ்சம் மழை குறைய இருக்க மாதிரி இருக்கு. அதான் அந்த தண்ணி கட்டி கிடந்தனா பயிரெல்லாம் மம்ப போயிருங்களா, அதை கொஞ்சம் லேசா வெட்டி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்களா. அதான் வந்து வாடி வந்து வெட்டி விட்டுட்டு இருக்கேன். அந்த ஊர்ல இருக்குது, உங்களுக்கு எப்படி தெரியும்? கருத்தபாண்டி என்னாச்சு, எனக்கு சொந்தக்காரரு. அவரை பாக்குறதுக்காண்டி தான் இந்த ஊருக்கு வந்தேன். அவர் தான் சொன்னாரு, முத்துப்பாண்டின்னு ஒரு பையன் வேலையை சேர்த்திருக்கேன், வயல்ல நல்ல வேலை சொல்லியெல்லாம் பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. முத்துப்பாண்டின்னு சொன்னதான் எனக்கு என்னடா இது நம்ம முத்துப்பாண்டி பேர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி லேசா அங்கிருந்து பார்த்தேன். அந்தால உன் தலை தெரிஞ்சு அந்தால தான் வாடி ஏறம்பத்துக்கோ. முத்துப்பாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதுதான் உன்னை கடவுளா கொண்டு வந்து கண்ணில் காட்டியிருக்காருன்னு நினைக்கேன். ஐயா, எதையும் கேட்கக்கூடிய மன நிலைமையில நான் இப்ப இல்லப்பா. அந்த விஷயத்த நான் இப்ப சொல்லலன்னு வச்சுக்கியா, நாளைக்கு முன்ன பின்ன என்ன பார்த்தேன்னா ஒரு வார்த்தை என்ன நறுக்குன்னு கேப்ப. ஒரு வார்த்தை என்ன சொன்னேல ஐயா, அன்னைக்கு பாத்தீங்களான்னு சொல்லி கேட்டேனா நான் என்ன பதில சொல்லுவேன். அதனாலதான் நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கேளு. எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்தாச்சு, இதுவும் கடந்து போகும்னு நினைச்சு அதையும் கேட்டுட்டு நான் கடந்து போறேன். தேவாவுக்கு, அதான் உன் மொவளுக்கு பேசி முடிச்சு பூ வச்ச பையனுக்கு நாளைக்கு கல்யாணம். முத்துப்பாண்டி, முத்துப்பாண்டி கண்ணப்புலி, முத்துப்பாண்டி. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட 14 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கலகலப்பான வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே.